அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். யோகாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் மிகப்பெரிய ஒரு இணைப்பு இருக்கிறது என்று சொல்லலாம். இமயமலையில் யோகா தோன்றியதாக அறியப்பட்டாலும் தமிழகத்தை பொறுத்தவரை, தென்னிந்தியாவை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய திருவாரூர் என்ற நம்முடைய பகுதியில்தான் யோகா தோன்றியதாக, சிவபெருமானால் தோன்றியதாக நாம் அறியப்படுகிறோம். அந்த வகையிலே பலவிதமான வழிமுறைகள் இருக்கின்றன, வழிகள் இருக்கின்றன. அதைத்தான் நாம் பார்ட்ஸ் ஆஃப் யோகா என்று சொல்றோம். அதில் 2 வழிகள் மிகவும் முக்கியமானவை. ஒன்று ஹத யோகா, இன்னொன்று ஞான யோகா. ஹத யோகா என்று சொல்லும் பொழுது நமக்கு நம்முடைய நினைவுக்கு வருபவர்கள் சிவபெருமான், அவரை தொடர்ந்து மச்சியேந்திராவுக்கு பிறகு கோரக்நாத், அதற்கு பிறகு சாத்வராமா, நம்மாழ்வார், நாதமுனி, கிருஷ்ணமாச்சாரியார், ஐயங்கார் என பல ஆளுமைகள் நம் கண்முன்னே நிற்கின்றன. அது போலவே தமிழகத்தை பொறுத்தவரை ஞான யோகா என்கின்ற வழியில் நமக்கு தெரிபவர்கள் நம்முடைய திருமூலர் அவர்கள், திருவள்ளுவர் அவர்கள், பதஞ்சலி அவர்கள், அதே நேரத்திலே பட்டினத்தார் அவர்கள், வள்ளலார் அவர்கள், அவர்கள் வழியிலே வந்திருக்கக்கூடிய அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அத்தகைய மிகப்பெரிய பாரம்பரியத்தை கொண்டிருப்பது இந்த வேதாத்திரி. இதில் மற்றற்ற மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால், பல பகவத்கீதையிலே 18 பார்ட்ஸ் ஆஃப் யோகா இருப்பதாக நாம் அறிகிறோம். பொதுவாக ஏதாவது 1, 2 மிகவும் பிரபலமாக இருப்பார்கள் ஆளுமைகள். நம்முடைய அருள் தந்தை அவர்களை பொறுத்தவரை அவர் ஒரு ஞான யோகியாக, ராஜ யோகியாக, கர்ம யோகியாக, ஹத யோகியாக, எ மல்டிபேசட்டட் பர்சனாலிட்டியாக அறியப்படுகின்றார். அதே நேரத்திலே he is the common man's philosopher with uncommon common sense என்று அழைக்கிறார். பல துறைகளில் வல்லமை மிக்கவர். யோகா ஆகட்டும், யோகா தெரப்பி ஆகட்டும், ஹோமியோபதி ஆகட்டும், ஆயுர்வேதா ஆகட்டும், சித்தா ஆகட்டும், மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்து நம்மை வழிநடத்தி இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அந்த விதத்திலே அருள் தந்தை அவர்கள் ஒரு சகாப்தம், ஒரு அதிசயம், ஒரு மிகப்பெரிய 3 முக்கடல்கள் சம்பவிப்பது போல விஸ்டம், கம்பேஷன் அண்ட் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த 3 கடல்களிலும் உண்டான ஒரு சங்கமமாக நாம் வேதாத்திரி மகரிஷி அவர்களை பார்க்கிறோம். அதற்கு பிறகு அதனை மிக அழகாக வழிநடத்தி சொல்பவர் நம்முடைய மதிப்பிற்குரிய பத்மஸ்ரீ எஸ்கேஎம் சார் அவர்கள். எஸ்கேஎம் சார் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை, துருவ நட்சத்திரம். அந்த விதத்திலே is the beacon, powerful beacon, a timeless legacy for the progress of yoga என்று சொல்றார். அந்த வழியிலே நமக்கு இப்பொழுது கிடைத்திருப்பவர் நம்முடைய டாக்டர் கே பெருமாள் சார் அவர்கள். இஸ் a mentor, legend, கேப்டன், லீடர், டைட்டான், டோயன், எப்படி வேண்டுமானாலும் சொல்றார். அந்த விதத்திலே ஒரு அற்புதமான ஒரு கலவையாக நம்முடைய இந்த யோக துறையிலே ஓய்வறியாத ஒரு உழைப்பாளியாக, முன் உதாரணம் இல்லாத ஒரு முகவரியாக, யோகாவின் அடையாளமாக, வேதாத்திரியத்தினுடைய ஒரு ஆணிவேராக நம்மிடையே வளம் வந்து கொண்டிருப்பவர் நம்முடைய டாக்டர் கே பெருமாள் சார் அவர்கள். அவர்களையும் இந்த நேரத்திலே பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன்.
இவற்றையெல்லாம் உறுதுணையாக இருக்கக்கூடிய சின்னசாமி சார், என்.கே. பெருமாள் சார், அருட்செல்வி அவர்கள், த அமேசிங் அண்ட் ஆசம் பர்சனாலிட்டி இன் யோகா ரிசர்ச் பரமேஸ்வரி அவர்கள், இவர்களுக்கும் இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய சுதந்திரா தேவி டாக்டர் அவர்களுக்கும், ஆனந்தா அவர்களுக்கும் மற்றும் இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, யோகா ஃபார் விமன் எம்பவர்மெண்ட் என்கின்ற கான்செப்டில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக விமன் என்று சொன்னால் woman is the spark of life in a family என்று சொல்கிறார் காளிதாஸ். If you go through in ancient time, in the tantric tradition, the women are considered higher than men. The top priority were women during the time of tantric tradition. Women is the transporter of energy. Woman is the creator. Parvati, Gargi, Maitreyi, கௌசல்யா, சுலபா, மதாலசா ஆகிய மிகப்பெரிய யோகினி எல்லாம் ஆதி காலத்தில் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். லலீஸ்வரி, மகாதேவி, மீராபாய், ஆண்டாள் இவர்கள் எல்லாம் ஒரு பக்தி யோகினிகளாக நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்திலே இந்த ரெபா ரக்ஷித், லபன்யா பாலிட் ஆகியோர் ஹதயோகாவில் மிகச்சிறந்த எக்ஸ்பர்ட்டாக நாம் பார்க்கின்றோம். Next slide. The first women philosophers. If you go through the interesting state in our history, the first philosopher in the world, அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், is a woman known as N.K. Dunna from Sumerian civilization, that is 4,200 years back, that is in Mesopotamia. And Hypatia of Alexandria was the first woman philosopher to the West 1,600 years ago. And as far as India is concerned, Gargi and Maitreyi are the well-known first women philosophers from India about 2,500 years ago. So we are very much glad to inform you that women are being given a due importance in our society. The next, women empowerment and yoga. Empowerment is the process of giving power and status in a particular situation to accomplish important goals or objectives. It enables to live to the fullest. It helps to have access to opportunities and resources. Yoga empowers women to make choices that improve their self-help, well-being, acquiring skills, and influencing social change. Yoga helps enable to take initiative, make decisions, and solve complex problems. அந்த அளவிற்கு முக்கியத்துவமாக இருக்கக்கூடிய இந்த விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு நம்முடைய அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் மிக பெருமையோடு பெண்களை பற்றி பேசுகின்றார். அது இல்லறமாகட்டும், கணவன் மனைவியினுடைய உறவாகட்டும், தாய்மையாகட்டும், மனைவியர் தினம் கொண்டாடுவதிலாகட்டும், இந்திய மகளை பற்றி கேள்வி கேட்கும் பொழுது அதை பற்றி பெருமையாக பேசுவதாகட்டும், கற்பு நெறியை பற்றி பெருமையோடு பேசுபவரும், திருமண சுதந்திரம் போன்ற பல்வேறு ஏரியாஸ், அதாவது பகுதிகளிலும் நம்முடைய பெண்களை மிக அற்புதமாக உயர்த்தி பேசுகிறார் நம்முடைய அருள் தந்தையவர். அதே நேரத்திலே சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தத்துவ ஞானி அவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஒரே வரியில் சொல்லிவிடலாம், பெண் இனத்தை போற்றுவதில் நாம் கஞ்சத்தனம் பார்க்க கூடாது என்று மிக அற்புதமாக சொல்லுகிறார் நம்முடைய மகரிஷி அவர்கள். அந்த ஒரு சூழ்நிலையில் தான் நாம் இப்பொழுது பெண்களுடைய நிலை என்ன என்பதை பார்க்கும் பொழுது, நெக்ஸ்ட் ஸ்லைட், த ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் இன் இந்தியா என்று பார்க்கின்றோம். இன்றைய சூழ்நிலையில் 48.41% of India's population is female. Only 70% of women access to primary education. This is the status. Only 25% of women pursue graduate courses.
Working population among Indian women is only 37%. Women entrepreneurs in India are only 1.6%. Only 1.6%. Only 17% of women enter a corporate sector. 17% only. So Indian women do domestic chores 10 times more than men. At the outset, if you go and see in detail, in India, only 45% of women are the yogic practitioners when we compare with men also. So 55% men and 45%. The interesting fact is the world average is 72%. So it is at this juncture what I want to tell you. In order to promote not only in India, at the world level, our yoginis, our Vedatrium women leaders should go ahead of promoting our Vedatrium. மிக ஒரு அற்புதமான சூழல் அமைந்திருக்கிறது. நிறைய பிஹெச்டி ஸ்காலர்ஸ், பிஹெச்டி ஹோல்டர்ஸ் வேதாத்திரியத்தில் திறமையான பிஹெச்டி டிகிரி ஹோல்டர்ஸ் இருக்கிறார். அவர்களை வைத்து நாம் மிக பெரிய அளவில் ஒரு உலக அளவில் நம் மாற்றத்தை கொண்டு வர முடியும், புகழினை பெருமைப்படுத்த முடியும் வேதாத்திரியத்தில் என்று பார்க்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். சுப்பீரியாரிட்டி ஆஃப் விமன், அதாவது ஆண்களையும் பெண்களையும் கம்பேர் செய்யும் பொழுது அடுத்த ஸ்லைட். எந்த அளவிற்கு அவர்களிடையே வித்தியாசம் இருந்தாலும் கூட in many areas women are superior than men. Women's health, immunity, longevity are higher than men. Women are superior on the circulatory system and the nervous system. Brain is larger for women when comparing men. Corpus callosum, dividing right and left hemispheres, is more quality oriented. Death rate is low. Endure greater hardship and strain. Men may be stronger, but women are tougher. Women suffered social insecurity due to foreign invaders. வேத காலத்தில் கூட சம உரிமைதான் கொடுத்து கொண்டிருந்தோம். எப்பொழுது வெளிநாட்டவர் நம் நாட்டிற்குள் நுழைந்தார்களோ நம்முடைய பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் போது அது ஒரு அடிமைத்தனம் போல ஒரு பிரமையை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போ சமீபத்திய முடிவு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா குளோபல் ஜெண்டர் கேப் இஸ் 68.5% globally. At the same time, in India, ours is 64.1%. Last year, our position in the world was 127, 7th place. அதாவது 127 நாடுகள், 126 நாடுகளுக்கு குறைவான அளவிலே நாம் பெண்களை போட்டியிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். இப்பொழுது சமீபத்திய statistical report says that we are in 129th place among 146 countries. நாம் சுதந்திரம் பற்றி பேசினாலும் கூட பெண்களுடைய முன்னேற்றம் இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். Now the health status of women in India. Heart diseases are number one killer for women, Indian women. 46% of youth couple have problem of infertility. 35% of young women are affected by thyroid problems. 75% of working women have health problems at the outset. Every 10 minutes, a woman dies during delivery. 5.5 lakh women suffer from cancer. 8.16 lakh women have AIDS. 1 in 5 women is obese. And 33.2 crore, next slide, 3.2 crore are diabetic. 32.5% Indian women are poor in the world. Our women's average life expectancy is 63.1 years
whereas the high income countries like China and America, it is 82 years. 70% are undernourished in India. 50% of women are more prone to depression than men. 15% of the girls attain puberty at the age of 7. Menopause is starting to hit young women at 20 years in that age group. It is a worrying factor. And 94% of young women have ovary problems. 19% of women have menses problems. So the next slide, nearly 60,000 women die every year in pregnancy. Polycystic ovarian syndrome affects 10% of Indian women in the reproductive age. 20% women experience in miscarriage. 75% of all pregnancies are resulted in miscarriage. That is 50% are genetic. 45% of women lead sedentary life. 50% of eggs are lost by 30 years in women in India. At the outset, what we need is holistic approach that is very essential. The latest health status of women I could find in recent months. Next slide. Spontaneous coronary artery dissection, SCAD, what we call, is high among women nowadays, aged between 50 and 60 years of age. Anemia affects 70% of women, 48% of pregnant women, and 46% of girls below 15 years are suffering from anemia. 12% of women globally begin menopause between the age of 40 and 44 years. 10% of pregnant women suffer from mental disorders globally. 13% of postpartum women globally suffer from mental disorders. 85% of women experience so-called baby blues. So that what we have seen so far, that physiological problems. Now we can come across a few common mental crises. Stress, eating disorder, burnout, depression, hours alcohol use, mood disorders, anxiety disorders, personality disorders, psychotic disorders, and a few injuries related to women sportsmen, sportswomen. So these are all some of the facts that we could come across. Then how our simplified Kundalini Yoga can do for those problems, physical and mentally, main thing. Next. So when you do simplified Kundalini Yoga, these practices produce endorphins, osteocalcin, estrogen, heparin, relaxin, serotonin, dopamine, melatonin, cortisol, epinephrine, norepinephrine, oxytocin, GABA. These hormones will be in a balanced segregation when you do simplified Kundalini Yoga practices. At the same time, mitochondria in cells produce energy. The metabolism, if insufficient, glucose and fat will get stored. So it is our duty to keep these mitochondria in a perfect shape. For that, we have to have our simplified Kundalini yogic practices. And another point is nutrition and oxygen. If we have nutrition and oxygen in a perfect condition, our adenosine triphosphate, that is what we call energy, it will be produced that is equivalent to the currency for digestion to immunity. So if we have proper nutrition and oxygen, when we do simplified Kundalini Yoga practices, that promotes our blood circulation. Simplified Kundalini Yoga
activates what we call adiponectin hormone, which releases in burning fat and building muscles. This is the recent concept that we have commented. So these are all the benefits that we have scientifically and physiologically when we do our simplified Kundalini yoga. The next slide, for example, what I want to tell you. No, previous. If a cancer patient, the soul should be perfect. If the soul is purified, in a good state, our genes will act properly. Protein will be perfect. Hormone segregation will be perfect. New blood cells will be good. In that way, it increases blood flow. Cellular health will be promoted and we can have more energy and related to cancer. உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருவது என்னவென்று சொன்னால், மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற ஒரு பிரச்சனை நமக்கு கேன்சர். இந்த கேன்சரை போக்குவதற்கு, ஏன் கேன்சர் வருகிறது என்று சொன்னால், நம்முடைய ஆன்மா பியூராக இல்லை என்பதாலும், VHL அப்படிங்கிற ஜீன் பர்ஃபெக்டாக இல்லாததாலும், HIF1 ஆல்பா அண்ட் ARND புரோட்டீன் ஆகிய புரோட்டீன் சரியில்லாத காரணத்தினாலும், எரித்ரோபொய்டின் என்கின்ற ஹார்மோன் சீராக சுரப்பது இல்லை என்பதாலும், நியூ பிளட் செல்ஸ் உருவாகாத காரணத்தினாலும், பிளட் ஃப்ளோ இல்லாத காரணத்தினாலும் செல்ஸினுடைய ஹெல்த் குறைபாடுகள் ஏற்பட்டு நமக்கு எனர்ஜி கிடைக்காமல் போகிறது. அதன் காரணமாக உருவாகுவதுதான் இந்த கேன்சர் என்கின்ற. இதை போக்குவதற்கு தான் 2 முக்கியமான பிராணாயாம பயிற்சிகளை இந்த உலக மருத்துவர்கள், அறிஞர்கள் எடுத்து சொல்கிறார்கள். 2 பிராணாயாம பிராக்டிஸ் எது என்று சொன்னால், ஒன்று கபாலபாதி, மற்றொன்று நம்முடைய நாடி சுத்தி பிராணாயம். கபாலபாதி பிராணாயம் நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே. நாடி சுத்தி செய்யும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய நாடி 72,000 நாடிஸ் ஆக்டிவாக செயல்படும் என்கின்ற காரணத்தினால் கேன்சரை பிரிவென்ட் செய்வதிலும், கேன்சரை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், இந்த 2 பிராணாயாம பயிற்சிகள் மிகவும் மிகவும் முக்கியமானவை. நம் பார்த்து வியந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். எப்படி அருள் தந்தை அவர்கள், எப்படி தத்துவ ஞானி அவர்கள், உலக மருத்துவர்கள் போற்றக்கூடிய அறிஞர்கள், அறிவியலாளர்கள் சொல்லக்கூடிய இந்த 2 பிராணாயாம பயிற்சிகளை நம்முடைய சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா பிராக்டிஸில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நாம் உலகமே வியந்து பாராட்டக்கூடிய நிலையில் நம்முடைய அருள் தந்தை இருக்கிறார் என்பதைத்தான் நாம் பெருமையோடு சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறோம். அதே நேரத்திலே அடுத்த ஸ்லைட், இட் பர்ஃபெக்ட்ஸ் ஜீன்ஸ். when you do simplified குண்டலினி யோகா நீங்கள் செய்யும் பொழுது சிர்காடியன் ரிதம் பர்ஃபெக்டாக இருக்கும். சுப்ராச்சியாஸ்மேட்டிக் என்கின்ற நியூக்ளியஸ் சிறப்பாக செயல்படும். அதன் காரணமாக நியூரோ டிரான்ஸ்மிஷன் அற்புதமாக நடைபெறும். ஹார்மோன் செக்ரீஷன் சிறப்பாக இருக்கும். பிளட் வெசல்ஸ் ஆக்டிவாக இருக்கும். செல்லுலார் ஹெல்த் நன்றாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதைத்தான் பார்க்கிறோம். இட் இன்க்ரீசஸ் T cell activities for promoting immunity power. Simplified physical exercises relax melatonin before bedtime needed for what we call perfection of biological clock என்பதை பார்க்கிறோம். ஒரு சில இமேஜஸ் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அடுத்த ஸ்லைட். When you do simplified Kundalini yoga practices, it purifies caudate nucleus and amygdala, which are meant for stabilizing emotional behavior. இந்த 2ம் சிறப்பாக செயல்படுவதற்கு சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா மிக சிறப்பாக செயல்படும். அடுத்தது யோகிக் பிராக்டிசஸ். அடுத்த ஸ்லைட். யோகிக் பிராக்டிசஸ் ப்ரோமோட் நியூரோஜெனசிஸ், the process of nurturing neurons. நீங்க லெப்ட்ல பாக்குறது சாதாரண ஒரு ஸ்டெம் செல், அது அப்படியே யங் நியூரானாக மாறும். அப்படியே அது மெச்சூர்டு நியூரானாக மாறும்.
நீங்கள் செய்யக்கூடிய சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா பிராக்டிசஸ் தொடர்ந்து நீங்கள் செய்யும் பொழுது ஒரு மெச்சூர்டு நியூரான் இந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பூத்து குலுங்குகின்ற அந்த பூஞ்செடியை போல நம்முடைய மெச்சூர்டு நியூரான் இருக்கும் என்பதை பார்க்கின்றோம். ஹெவி ஆல்கஹால் கன்சப்ஷன் அஃபெக்ட்ஸ் நியூரோஜெனிசிஸ் என்பதையும் மனதில் கொள்ள வேண்டும். அடுத்த ஸ்லைட். இட் என்ஹான்சஸ் white matter integrity to avoid depression. The number one reason for ill health. Simplified Kundalini yoga செய்யும் பொழுது இவையெல்லாம் தவிர்க்கப்படும். Depression is caused by low secretion of mood elevating hormone, particularly serotonin. இவற்றை போக்க வேண்டும் என்று சொன்னார். கிரே மேட்டரையும் ஒயிட் மேட்டரையும் குவாலிட்டி ஓரியன்டாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா மிகவும் தேவை என்பதை பார்க்கிறோம். Next slide. The yogic practices help to tolerate pain by purifying anterior cingulate cortex. Stress among the children shrinks amygdala volumes that affects their learning, memory, and emotions in later life. So, simplified Kundalini yoga practices correct these defects. Next, there are some certain hormones, what we call excess serotonin and dopamine leads to schizophrenia. Less dopamine secretion leads to Parkinson's disease. Lack of serotonin leads to stress and suicides. In order to overcome all these problems, we have to go regular simplified Kundalini yoga practices. The next slide is related to children. Children experienced poverty, neglect, and physical abuse will have smaller hippocampus and amygdala volumes due to stress and emotion, which affect their learning, memory, and emotions in later life. So, Sky practices correct all these defects. Next is related to brain and peripheral sites of oxytocin release. Less secretion of oxytocin leads to alcoholism and drug abuse. It affects striatum in the brain too. To overcome this, we have to go for Sky practices. And very important concept is in states, the next slide. In order to erase bad memory and other problems, the patient is undergoing these optogenetics. It is the technique that uses light to erase bad memory and to enhance good ones by controlling neuron activity. செயற்கையாக நாம சர்ஜரி செய்வதற்கு பதிலாக when you do simplified Kundalini yoga practices, it acts as the natural process of optogenetics. Next, related to hippocampus, stress damages hippocampus meant for learning, memory, etc. Yoga avoids the damages. And also the next is diminished number of neural connections. Next slide. In prefrontal cortex like schizophrenia, that also can be set right, and yogic practices avoid these problems. The last one image is related to telomeres. Next. Telomeres, we can see at the end of chromosomes connecting genes. Shortening of telomere length in the DNA is the prime reason for stress. Meditation is the number one remedy to overcome stress, according to Dr. Ornish. Ornish யார் என்பது உங்களுக்கு தெரியும். அமெரிக்காவினுடைய மிகச்சிறந்த ஒரு கார்டியாலஜிஸ்ட். அவர் ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் MBBS படிக்கிறார். ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு சான்ஸ் கிடைக்குது அவருக்கு யோகா கத்துக்கணுங்கிறது. ஆனா வேண்டாம்னு சொல்லிடுறாரு. எதேச்சியா 4th இயர் ஃபைனல் இயர்ல அவர் இந்த யோகா பிராக்டிசஸை அவர் கற்றுக்கொள்ளும் பொழுது அதை கற்றுக்கொண்டு பிறகு அவர் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியாவில் ப்ரொஃபஸராக இருக்கின்றார். அப்பொழுது யோகாவினுடைய பயன்களை பார்த்து அதில் நிறைய ரிசர்ச் செய்து இப்ப கூட பாத்தீங்கன்னா ரீசெண்டா அல்மைசி டிசீஸுக்கு யோகி பிராக்டிசஸ் ரொம்ப ஹெல்ப்பா இருக்குன்னு இப்போ ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காரு.
அப்ப shortening the telomere length in the DNA is the prime reason for stress. மெடிடேஷன் இஸ் த நம்பர் ஒன் ரெமெடி என்று சொல்கிறார். அவர் ஆபரேஷன் அது இதெல்லாம் அவருக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் என்ன சொல்றார், ஆர்னிஷ் என்ன சொல்றார், நான் டயட் மூலமாகவும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாகவும் நிறைய பிரச்சனைகளை ஹார்ட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்கேன், பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பில் கிளின்டன், ஃபார்மர் அமெரிக்கன் பிரசிடென்டோட ஒரு அட்வைசர் என்பதை பார்த்து இந்த இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா பிராக்டிசஸ் செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள். இப்ப இன்னொரு முக்கியமான கான்செப்டுக்கு வரும். நீங்க அதை உணவு முறைகளையும் நீங்கள் சேர்த்து செய்தால், அதுதான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்கிறார், எளிமையான தூய்மையான அளவான உணவு வகைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சாத்விக் உணவு வகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு அவர் வலியுறுத்துகிறார். அந்த விதத்திலே அதனுடைய பலன்கள் என்ன என்று, அறிவியல் சார்ந்த பலன்கள் என்ன என்று பார்த்தீர்கள், சாத்விக் டயட் ஹேஸ் மோர் ஹெஸ்பிரைன், பாலிஃபினோல், ஃபிளேவனோல், the health giving chemicals which have more antioxidants to avoid discomfort. When you take sattvic diet, it has more phytonutrients, that is chemicals, and vitamins to flush out free radicals, the dangerous chemicals. Has low glycemic index, which means it releases energy into brain's stream perfectly with optimum levels. It raises basal metabolic rate for producing energy at the maximum. Nitrogenesis takes place to produce new cells. நீங்க சாத்வீக உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது it is a mood enhancer, producing the natural hormone secretions such as dopamine, serotonin, and melatonin. It provides ligands. அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஸ்பெஷல் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்றோம், that turn on disease fighting genes and turn off those that causes disease என்று சொல்கிறோம். அடுத்த ஸ்லைட்ஸ்ல நம்ம இப்ப ரீசெண்டாக என்ன இந்த சாத்விக் உணவு வகைகளில் என்ன டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத பாக்குறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். இட் ஆக்டிவேட்ஸ் ஜீன்ஸ். நீங்க சாத்விக் டயட் எடுக்கும் பொழுது it activates genes in over 22 regions of body and brain. 40% of the genes showed positive effects. It perfects biological clock. 97% diet fails. So within that 3%, we have to select the sattvic foods. 83% of the problems are because of poor diet. We have to eat 20 minutes for brain signal. The world average in breakfast is only 3 minutes. Westerners eat red meat 20 times more than Indians. அதனாலதான் கரோனா டைப்ல ரொம்ப அஃபெக்ட் ஆனாங்க வெஸ்டர்னர்ஸ். Indians eat 4 times vegetables and fruits more than Westerners. அதனாலதான் நிறைய மக்கள் தொகை அதிகமா இருந்தாலும் இறப்பு விகிதம் இந்தியாவில் குறைவாக இருந்ததற்கு காரணம் இந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டதுதான். The body is more receptive in the morning. So breakfast is essential, and we have to take before 9 o'clock the breakfast, and also we have to take dinner around 7 p.m. என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதே நேரத்திலே அடுத்த ஸ்லைட். Those who are taking one leafy vegetables. அடுத்த ஸ்லைட். தினமும் ஒரு leafy vegetables, ஒரு கீரை வகையை எடுத்துக்கொண்டால் we can live 11 years longer என்று அறிவியல் ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. 200 out of 20,000 plants are being used as food items in the group. We have to increase our plants. Idli, tea, turmeric, rajma rice, that is popular in North India. Beetroot juice, rasam are very popular during COVID time. 30 plant-based foods per week are advisable. Mindfulness eating is advisable. Eat seasonal and local grown. You are not what you eat, but what you are also you digest. கடைசியான நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் டயட் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்த ஸ்லைட். பிளான்ட் பேஸ்ட் வெஜிடேரியன் diet known as leaf over beef is the new menu introduced for the first time to be introduced in Paris Olympics.
The Indian vegan food market is expected to climb to $2,756.6 million by 2030. Now it is $1,500 million. The global business is projected to reach $13.1 billion by 2031. 74% of the Indians take unhealthy diet. 56.4 diseases are due to unhealthy diets in India. Taking food at hotels is increased by 50% in India. This is the latest information on related to diet. That's what we are telling. நம்முடைய அருள் தந்தை அருளியது போல சாத்விக் உணவுகளையும் சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா பிராக்டிசஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதுல வியந்து போயிருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகால இருக்கக்கூடிய அந்த நியூரோ மஸ்குலர் பிராக்டிசஸ் பாத்தீங்கன்னா மண்டூகாசனம் மாதிரி ஒரு வஜ்ராசனத்துல ஒரு ஆசனம் பண்ணுவோம். அது அந்த அந்த ஒரு பார்ட் நீங்க செய்யும் பொழுது, அந்த பயிற்சியை நீங்க செய்யும் பொழுது, இப்போ பொதுவா டயபெட்டிக்ஸை பத்தி நிறைய பேசணும். இந்த டயபெட்டிக்ஸுக்கு காரணமானது 3 ஹார்மோன்ஸ். ஒன்னு கிரலின், இன்னொன்னு லெப்டின், மூணாவது கோர்டிசால். இந்த மூணும் என்ன ஒர்க் பண்ணணும் பாத்தீங்கன்னா, எனக்கு பசிக்குது சாப்பிடுன்னு சொல்றது கிரலின், சாப்பிட்டது போதும்னு சொல்றது லெப்டின். இது ரெண்டும் சரியா அமையலன்னா கோர்டிசால் அதிகரிக்கும் பொழுது நமக்கு ஸ்ட்ரெஸ் வரும். ஸ்ட்ரெஸ்ஸால நிறைய வியாதிகள் வரும். அதுல ஒன்றுதான் டயபெட்டிக்ஸ். அப்ப இந்த டயபெட்டிக்ஸை கண்ட்ரோல் செய்யக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ் அதுதான் அதுக்கு அடுத்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. டயபெட்டிக்ஸை கண்ட்ரோல் பண்ற இன்சுலினை செக்ரீட் பண்ணுது. அப்ப இந்த 3 ஹார்மோன்ஸ் தான் முக்கியமான காரணங்கள் டயபெட்டிக்ஸ். அந்த 3ஐயும் எந்த ஒரு அதிக செலவும் இல்லாமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நம்முடைய சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா பயிற்சிக்கு உண்டு என்பதை பார்க்கணும். அந்த விதத்திலே நம்ம இப்போ 2 தீம் பார்த்தோம் இந்த இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா. முதல்ல யோகா ஃபார் விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்றத பார்த்தோம். இப்ப லேட்டஸ்டா கவர்மெண்ட் என்ன சொல்லி இருக்குன்னு சொன்னா யோகா ஃபார் செல்ஃப் அண்ட் சொசைட்டி அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வேதாத்திரியத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்கின்றேன். ஏனென்று சொன்னால் வேதாத்திரியத்தினுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் இண்டிவிஜுவல் செல்ஃப், இண்டிவிஜுவல் பீஸ் லீட்ஸ் டு சொசைட்டிஸ் பீஸ், குளோபல் பீஸ் என்பதுதான். தனி மனிதனுடைய அமைதி உலக அமைதிக்கு வித்திடும் என்பதே நம்முடைய கொள்கையும் கோட்பாடுகளும். அந்த விதத்திலே இந்த இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகாவினுடைய தீம் அதற்கு சாதகமாக இருக்கிறது என்று சொன்னால் வேதாத்தியத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாக நாம் இந்த ஆண்டு இந்த இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகாவை செலிப்ரேட் செய்கிறோம். இந்த நேரத்திலே இந்தியன் யோகா அசோசியேஷன் சார்பாகவும் தமிழ்நாடு சார்பாகவும் நம்ம எஸ்கேஎம் சார் தான் அதுக்கு சேர்மனா இருக்காங்க. அவர்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு பெருமாள் சாருக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதாவது இவ்வளவும் பண்றோம், நம்ம அமைதியா இருக்கோம், உலகமும் அமைதியாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டு நாம் என்ன சாதிக்க வேண்டும் என்று சொன்னால், எதற்காக நாம் பிறந்தோம் என்று சொன்னால், நம்முடைய சேவை மனப்பான்மையை வளர்த்து கொண்டு சேவைகளில் நம்மை அதிகம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். நீங்க ஜீசஸ் எடுத்துங்க, அவர் இந்த மனித குலத்தை பற்றி எண்ணாமல் இருந்திருந்தால் ஒரு மிகச்சிறந்த தொழிலாளியாக இருந்தார். மனித குலத்தை பற்றி அவர் நினைத்து பார்க்காமல் இருந்திருந்தால் நபிகள் நாயகம் ஒரு மிகச்சிறந்த வியாபாரியாக இருந்திருப்பார். மனித குலத்தின் மீது இரக்கம் வேண்டாம் என்று புத்தர் நினைத்திருந்தால் ஒரு மிகப்பெரிய அரசனாக இருந்திருப்பார். வேதாத்திரி அவர்களும் மனித குலம் பற்றி கவலைப்படாமல் இருந்திருந்தால் அவரும் ஒரு டெக்ஸ்டைல்ஸ் உலகில் மிகச்சிறந்த தொழிலதிபராக இருந்திருப்பார். நம்முடைய பெருமாள் சார் அவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் நம்மை பற்றி கவலைப்படாமல் இருந்திருந்தால் ஒரு ரிட்டையர்ட் ப்ரொஃபஸராக இருந்திருப்பார். அமைதியாக தன் குடும்பத்தோடு செலவிட்டிருப்பார். இவர்களெல்லாம்
தன்னலம் கருதாமல் இந்த உலகிற்காக, மானுடத்திற்காக, மனித மேம்பாட்டிற்காக உழைத்தார்கள் என்று சொன்னால் அவர்களைப் போல நாமும் நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும். சேவை மனப்பான்மையை பெரிய அளவில் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே நான் முன்பு கூறியது போல மிக அற்புதமான யோகினிகள் எல்லாம் இங்கே நம்முடைய வேதாத்திரியத்தில் இருக்கிறார்கள். அவர்களும் யோகாவினுடைய இந்திரா தேவியை போல ஃபர்ஸ்ட் லேடி, விமன் லேடி இன் யோகா, மதர் ஆஃப் வெஸ்டர்ன் யோகா என்று சொல்லுவோம். ரஷ்யாவில் பிறந்தவர், யோகாவினுடைய அருமை பெருமைகளை கேட்டு இந்தியாவுக்கு வருகிறார். அப்பொழுது அவர் பெண் என்று சொல்வதால் யாரும் யோகா கற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். மைசூர் மகாராஜாட்ட போறாங்க அந்த அம்மா, எனக்கு யோகா கற்றுக் கொடுக்கிற கிருஷ்ணமாச்சாரியார்கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. கிருஷ்ணமாச்சாரியார் சரி மன்னரே சொல்லிட்டாரேன்னு சொல்லி யோகா கற்றுக் கொடுக்கிறாங்க. அவர்கள் அதோடு நிறுத்தி இருக்கலாம். அவர் ஒரு பிலிம் ஆக்டர் கூட, அதோடு நிறுத்தி இருக்கலாம். ஆனால் அதில் அவர் சாட்டிஸ்ஃபை ஆகவில்லை. அவர் எந்த நாட்டிற்கெல்லாம் செல்கிறார்களோ ஹாலிவுட்டில் மிக பிரபலம் ஆக்குகிறார் யோகாவை. சைனா செல்கிறார், யோகா அங்கே பிரபலம். ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்கிறார், யோகா அங்கே பிரபலம். அது போல தென் அமெரிக்க நாடுகளுக்கு செல்லுகிறார், மெக்சிகோ, அர்ஜென்டினா போன்ற நாடுகளில் எல்லாம் யோகாவை பிரபலப்படுத்துகிறார். அதே போல நீங்களும் உங்களுடைய பணிகளை மனித சேவைக்காகவும் அதே நேரத்திலே வேதாத்திரியனுடைய வளர்ச்சிக்காகவும் பெண்களாகிய நீங்கள் உங்களை மென்மேலும் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி, நீங்கள் போகும் பார்வையெல்லாம் மேகம் குடைபிடிக்கட்டும், பார்க்கும் பார்வையிலெல்லாம் வண்ணப்பூக்கள் மலரட்டும், தாகம் எடுக்கும் போதெல்லாம் தண்ணீர் அருவியாக கொட்டட்டும், உங்களுடைய பாதம் படும் இடமெல்லாம் பச்சை புல் தானாக வளரட்டும், அனைத்து நலன்களையும் பெற்று நீங்கள் சீரும் சிறப்பமாக விளங்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். Thank you so much, Ayya, for your fabulous, enlightening presentation with updated scientific approaches. It was really innovative and informative, Ayya.